அன்பு நண்பர்களே, இப்போது நம்ம டெதர் ஓஷன் உடா ப்ராஜெக்டில் இணைந்து இந்த ஜூம் இணைப்பில் இணைந்திருக்க அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அநேக நபர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி இதில் இணைக்கும்படி, இதை கற்றுக்கொள்ளும்படி, சிறந்த முறையில் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் நமது அணித்தலைவர் குமாரதாஸ் அவர்கள், எமரால்டு அச்சுவர் குமாரதாஸ் அவர்கள் நம் மத்தியிலே இப்போது அவருடைய நேரம். மிஸ்டர் குமாரதாஸ் அவர்கள். வணக்கம் சார். சந்தோஷ் சார், வணக்கம். வணக்கம் சார். மகிழ்ச்சியான தருணம், அருமையான மாலை பொழுது. நண்பர்கள் எல்லாருமே நாம் ஒத்த கருத்தோடு இந்த சூம் நிகழ்வுகளை கூடியிருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை, அந்த பிசினஸ் மூலமாக ஒரு பெரிய நிலையிலே வர வேண்டும் என்ற கனவு, அதற்கான ஒரு தேடல், முயற்சி, ஒரு லட்சியம். அவ்வாறு நாம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொருளீட்டக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லோருக்கும் அரசாங்க தொழிலோ அல்லது ஒரு பெரிய பிசினஸ் வாய்ப்பு அமைந்து விடாது. அதே வேளையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் நமக்கு இருக்கும். அந்த சூழலில் நாம் ஒரு அரசாங்க தொழில் அல்லது ஒரு பெரிய முதலீடு செய்து வணிகம் செய்யக்கூடிய, அதை விட சம்பாதிக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் நம்மிடம் இருக்கிறது. அதில் சமீப காலத்திலே நம்ம எல்லாம் ஆட்கொண்டு நம்முடைய கனவுகளை, ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி என்று சொன்னால் அது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலே கோடிகள் சம்பாதிக்க முடியும் என்ற கனவுகள் எல்லோருக்கும் உண்டு. அந்த கனவை இம்ப்ளிமெண்டேஷன் செய்து கொண்டால் நிச்சயமாக அதை நிறைவேற்ற முடியும். மற்ற தொழில்களில் 30 வருடம் 50 வருடம் என்று நாம் ஓடோடி உழைப்பதை ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் 3 to 5 வருடங்களில் அதில் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில், டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக கிரிப்டோ கரன்சி துறைகள் மக்கள் மத்தியிலே பெரிதாக அறிமுகம் செய்து மக்களை ஆட்கொண்டு வருகிறது. இதில் உலகளவில் எல்லோருக்கும் கிரிப்டோ கரன்சி அந்த பிசினஸ் சம்பந்தமான விவரங்கள் தெரியும் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏதோ சில பெர்சன்டேஜ் மக்களுக்கு தான் தெரிகிறது. ஆனால் அங்கு ஏற்ற இறக்கங்கள், லாப நஷ்டங்கள் கட்டாயமாக ஏற்படுகிறது. ஆனால் நண்பர்களே, லாபம் மட்டுமே எந்த சூழ்நிலையிலும், ஒரு பந்தயம் வைத்தாலும் கூட நஷ்டம் வராத ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாம் தெரிந்து கொள்ள போகக்கூடிய இந்த ப்ராஜெக்ட். இதனுடைய கான்செப்ட் உடா, வேல்யூ ஆஃப் டிஜிட்டல் அசெட். எப்போதுமே அப்ரிசியேஷன் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸோடு கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு, வருங்காலங்களில் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உடா. இந்த உடாவினுடைய அருமையான ஒரு ப்ராஜெக்ட் டெதர் ஓஷன். அதாவது வாங்கும் போதும் விலையேறக்கூடிய, விற்கும் போதும் விலையேறக்கூடிய ஒரு அருமையான ப்ராஜெக்ட். அந்த உடா என்று சொல்லக்கூடிய வேல்யூ ஆஃப் டிஜிட்டல் அசெட், டெதர் ஓஷன் என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் மூலமாக தான்
அது வேல்யூ அப் டிஜிட்டல் அசெட்டாக மாறுகிறது. தெதரோஷன் என்று சொல்லக்கூடியது ஒரு விர்ச்சுவல் அசெட். எவ்வாறு நாம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ரியல் எஸ்டேட் இருக்கிறதோ, எவ்வாறு நம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய தங்கம் இருக்கிறதோ, மற்ற கமாடிட்டிஸ்கள் இருக்கிறதோ, அதே போன்று நாம் உணரக்கூடிய, தொட்டு பார்க்க முடியாது, அதே வேளையுடைய அதனுடைய உணர்ந்து கொண்டு செயல்படும் போது அதனுடைய வேல்யூ நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவில் அது இருக்கிறது. 2024 மார்ச் மாதம் இந்தியாவில் துவங்கப்பட்ட 2 நண்பர்களாக துவங்கப்பட்ட 2 அனுபவசாலிகளாக துவங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ஊடா. அந்த ப்ராஜெக்டினுடைய ப்ராடக்ட் தான் தெதரோஷன். இந்த தெதரோஷனை இந்த உடா கான்செப்டில் இருக்கக்கூடிய, இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வாங்கும் போதும் விற்கும் போதும் விலையேறக்கூடிய ஒரு சூழல் தான் வரக்கூடிய காலங்களில் இப்போது 1,02,00,000 என்ற அளவில் இருக்கக்கூடிய பிட்காயினுடைய விலையை ஓவர் கம் செய்யக்கூடிய அளவிலே, அதை முந்தக்கூடிய அளவிலே மாற இருக்கிறது. நண்பர்களே, அது என்னால் ஃபீல் பண்ண முடிகிறது, உங்களால் ஃபீல் பண்ண முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் 2008 அது எந்த ஒரு விலையும் இல்லாமல் இருந்த பிடிசி சற்றேறக்குறைய 17 ஆண்டுகளில் மெல்ல மெல்ல ஏற்ற இறக்கத்தோடு 1,02,00,000 என்ற அளவிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், எந்த இறக்கமும் இல்லாமல் 2024 மார்ச் மாதம் 20ஆம் தேதி உலக மக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தெதரோஷன் 0.01 USDT என்ற விலையிலே அறிமுகமான இந்த தெதரோஷன் இப்போது $2.20 தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதில் பயணம் செய்யக்கூடிய அனைவருமே 2035-40 வாக்குகளிலே ஒவ்வொரு தெதரோஷனுடைய விலையும் 1 கோடிக்கு மேல் அனுபவிக்க முடியும் என்ற ஒரு நிதர்சனமான உண்மை நாம் ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு தெரிகிறது. நண்பர்களே, இதை உணரும் போதுதான், இதை நாம் ஃபீல் செய்யும் போதுதான் இந்த பிசினஸினுடைய அருமை பெருமைகளை ருசிக்கும் போதுதான் இது நமக்கு புரியும். எவ்வாறு விலையேறுகிறது? எல்லா பிசினஸை போன்று இது பை செல் தான். ஆனால் எல்லா பிசினஸும் வாங்கும் போது விலையேறும், விற்கும் போது விலை குறையும். மற்ற பிசினஸ்களை பொறுத்தவரையில் விலை குறைக்க வேண்டும் என்று ஒரு சாரார், அதாவது பண முதலைகள் நினைத்தாலே விலை குறையும். ஆனால் இங்கு அவ்வாறு எந்த மேனிபுலேஷனும் செய்யக்கூடிய ரீதியிலே இங்க இல்லை. சின்ன ஒரு டிரான்சாக்சன் நடந்தாலும் அது பிளாக் செயின் டெக்னாலஜியின் மூலமாக அந்த டிரான்சாக்சன் நடக்கிறது. அது நமக்கு 100% டிரான்ஸ்பரன்சியாக உள்ளது. அது அந்த அக்கௌண்ட் எல்லாம் எனி டைம் ஆடிட்டபிள் செய்யக்கூடிய ரீதியிலே அதனுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் உள்ளடங்கின ஒரு விஷயமாக அதனுடைய விர்ச்சுவல் அட்ரஸோடு நமக்கு அது பார்க்க முடிகிறது. உலகிலே பிளாக் செயின் டெக்னாலஜி தெரிந்த எந்த ஒரு நபராலும் அதை நாம் கொடுத்தோ இல்லை அவரோ நேரடியாகவோ எப்போதும் அதை தணிக்கை செய்து கொள்ளக்கூடிய ரீதியிலே அது உள்ளது.
ஒரு நபர் ததரோஷனை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது எங்கு சென்று வாங்க முடியாது. இந்த ததரோஷனிலே ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ததரோஷன் விரிச்சுவல் அசட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் மூலம்தான், அவருடைய லிங்க் மூலம்தான் இந்த பிசினஸ்ல இணைய முடிகிறது. அப்போது அது ஒரு வேலட் மூலமாக, பல்வேறு விர்ச்சுவல் வேலட்ஸ்கள் இருக்கிறது. குறிப்பாக டோக்கன் பாக்கெட் மூலமாக ஒரு 20 USDT கொடுத்து அதற்குரிய பிஎன்பியோடு இந்த ததரோஷன் விரிச்சுவல் அசட்டை அவர் வாங்க முடியும். துவக்கமாக 20 USDTக்கு அவர் ரெஜிஸ்டர் செய்து, பிறகு 100, 500, 1000 என்ற அளவிலே, அதிகபட்சம் 1000 என்ற அளவிலே, ஒரு முறை 1000 என்ற அளவிலே எத்தனை முறை வேண்டுமானாலும், எந்த அளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஒரு நபர் வாங்கும் போது அவர் வாங்கக்கூடிய தொகையில் 52%, அதாவது 52 விழுக்காடுகள் Web20 என்று சொல்லக்கூடிய பிளாக் செயின் வேலட்டிலே ஒதுக்கப்படுகிறது. அதில் 35% யூனிட்டுகளை சிஸ்டம் கிரியேட் செய்து அந்த ஐடி ஹோல்டருடைய ஐடியிலே ஹோல்டு செய்கிறது. அது சிஸ்டத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அப்போது லிக்விடிட்டியும் சிஸ்டத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகிறது. உரிய நபருக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது. யூனிட்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அப்போ இங்கு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், எப்போது ஒருவர் வாங்க வருகிறாரோ அப்போதுதான் அவருக்குரிய விரிச்சுவல் அசட்டை சிஸ்டம் அவருக்கு ஒதுக்கீடு செய்கிறது. இது கிரிப்டோ கரன்சி கிடையாது. டோட்டல் சப்ளை எவ்வளவு என்று நாம் கூற முடியாது. ஏது எக்ஸ்சேஞ்சில் இது கிடைக்கும் என்று கேட்டால் அதற்கு நம்மிடம் ஆன்சர் இல்லை. இது எக்ஸ்சேஞ்சில் இருக்காது. இதுக்குன்னு ஒரு ரோடு மேப் கிடையாது, ஒயிட் பேப்பர் கிடையாது, இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த டெக்னாலஜிக்கு, இந்த மேத்தமேட்டிக்ஸ் அது அவசியம் கிடையாது. இது என்டையர்லி டிஃபரண்டான ஒரு கான்செப்ட். மனித சமுதாயத்துக்கு, மனித குலத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். பிசினஸ் தெரிந்த நபரும் தெரியாத நபரும் இதில் ஈடுபட்டு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு அட்சய பாத்திரம், அமுத சுரப்பி. என்று சொன்னால் இங்கு நஷ்டத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவர் நஷ்டப்பட வேண்டும் என்று விரும்பினாலும் கூட 100 கோடி ரூபாய் கொடுத்து நான் இந்த ததரோஷன் ப்ராஜெக்ட்ல நஷ்டப்பட வேண்டும் என்று விரும்பினாலும் நஷ்டப்பட முடியாத ஒரு அருமையான ப்ராஜெக்ட். அவர் 35% அவருடைய விர்ச்சுவல் அசெட்ஸ்களாக அப்போதுள்ள ரேட்டிலே வாங்கி சேகரிக்கிறார். இது எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடிகள் யூனிட்ஸ்களை ஒருத்தர் வாங்கி தன்னுடைய ஐடியிலே ஹோல்டு செய்யலாம். அவர் தேவைப்படும் போது பகுதியாகவோ முழுதாகவோ அவர் விற்பனை செய்து கொண்டு அன்றே உள்ள விலையில் உடனடியாக 3 செகண்டில் 3 சொடக்கு விடக்கூடிய நேரத்திலே பிளாக் செயினிலே நடக்கக்கூடிய டிரான்சாக்சனுடைய நேரம் தான் அவருடைய வேலட்டில் யூஎஸ்டிடி வரக்கூடிய நேரம். உலகிலே எந்த பிசினஸிலும், என் பிடிசியிலும் கூட இது நடக்காது. காத்திருப்போர் பட்டியலில் இருந்து கொண்டுதான் நம்முடைய காசை பெற முடியும். ஆனா இங்கு அப்படி கிடையாது. ஏனென்று சொன்னால் லிக்விடிட்டி என்கிரிப்டட் மோடிலே உள்ளது. இதை யாராலும் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் உள்ள நபரை தவிர்த்து ஏன் கிரியேட்டர் மூலமாக கூட எடுக்க முடியாது, ஏன் டெவலப்பர் மூலமாகவும் எடுக்க முடியாது.
இது என்கிரிப்டட் மோடிலே உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். ஆக விற்கும்போது வாங்கும்போது எங்கும் செல்ல வேண்டாம். நம்மிடம் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலிலே நம்முடைய வேலட் மூலமாக சென்று டிஸ்கவர் என்ற டச் செய்து அதன் மூலமாக உள்ளே சென்று வாங்கவோ விற்கவோ செய்யலாம். ஆக எங்கும் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. சிஸ்டத்தில் எவ்வாறு லிக்விடிட்டி வந்ததோ அதே போல் அந்த லிக்விடிட்டியினுடைய அதில் நமக்கு சேரக்கூடிய தொகையை அன்றுள்ள விலையில் விற்பனை விலையில் நாம் இன்வெஸ்ட் செய்து கொள்ளலாம். எக்ஸாம்பிள், ஒருவர் 1000 USDT செல் செய்கிறார் என்று சொன்னால் சிஸ்டம் அந்த 1000 யூனிட்ஸ், USDT அல்ல யூனிட்ஸ், 1000 யூனிட்ஸ் அவர் விற்பனை செய்கிறார் என்று சொன்னால் 1000 யூனிட்ஸையும் சிஸ்டம் ஏற்றுக்கொண்டு அதை பேர்ன் செய்கிறது, அதை அழிக்கிறது, கழிக்கிறது, எரிக்கிறது. சிஸ்டத்தில் அதனுடைய அளவு எவ்வளவு விற்பனை செய்கிறாரோ அது முழுமையாக குறைகிறது. குறைந்த அந்த யூனிட்ஸில் 90% யூனிட்ஸினுடைய தொகையை, அதாவது அந்த USDT-யை லிக்விடிட்டியிலிருந்து சிஸ்டம் உரிய நபருக்கு ஒப்படைக்கிறது. 10% சிஸ்டத்திலே இருக்கிறது. இங்கேதான் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ், ஒரு மிராக்கிள் இருக்கிறது. ஆக ஒருவர் வாங்கும் போது ஏற்கனவே சொன்னது மாதிரி 52% லிக்விடிட்டியில் செல்கிறது. முதல் நாள் வாங்கின நபருடைய அந்த அளவு 0.01 USDT-யில் வாங்கும்போது 35% யூனிட்ஸ் என்ற அடிப்படையிலே 3500 கிடைக்கிறது. ஒரு நபர் சிறிய தொகை கொடுத்தோ பெரிய தொகையை கொடுத்தோ வாங்கும் போது சிஸ்டம் ஒரு டிரான்சாக்சன் என்ற அடிப்படையிலே லிக்விடிட்டி உள்ளே வந்தாலும் சரி, யூனிட்ஸ் விற்பனையானாலும் சரி, ஒரு கணக்கு வழக்குகளை சரிபார்க்கிறது. ஒரு டிரான்சாக்சன் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே சிஸ்டத்திலே ஃபைனல் லிக்விடிட்டி என்ன இருக்கிறது, சிஸ்டத்திலே ஃபைனல் யூனிட்ஸ் என்ன இருக்கிறது என்பதை சிஸ்டம் ஃபைனல் லிக்விடிட்டி டிவைடட் பை ஃபைனல் யூனிட்ஸ் என்ற அடிப்படையிலே டிரான்சாக்சன் செய்து கால்குலேஷனுக்கு வரும்போது ஒரு நியூ பிரைஸ் உருவாகிறது. அந்த நியூ பிரைஸ் அப்ரிசியேஷனாக மாறுகிறது. அது வாங்கும் போதும் விற்கும் போது இந்த விலையேற்றம் சிஸ்டத்தில் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இதில் இருக்கக்கூடிய டோட்டல் கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது. எவ்வாறு ஒருவர் தங்கத்தை வாங்கி சேமிக்கும் போது அவர் தங்கத்தை வீட்டில் தங்க வைத்து பத்திரமாக அழகு பார்த்தாலும் வெளியே நடக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற அடிப்படையிலே வாங்கலும் விற்றலும் நடப்பதின் காரணமாக இவர் தங்கமும் அது வருவாய் கொடுப்பது போன்று இங்கு எந்த விதமான இரக்கம் இல்லாமல் ஏற்றத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு அன்றைக்கு நடக்கக்கூடிய விலையிலே, அன்றுள்ள விலையிலே ஒரு நபரிடம் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற தொகையை சிஸ்டம் உடனடியாக அவருக்கு கொடுக்கிறது. அதைதான் சொல்வேன். இன்று நம்மிடம் ஒரு 1000 USDT இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 1000 யூனிட்ஸ் என்று அலட்சியப்படுத்தாமல் அதனை சேமித்துக் கொள்வோம். மீண்டும் மீண்டும் வாங்கி சேமிப்போம். அது நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவியாக அமையும். இருந்தும்
ஒரு 1000 யூனிட்ஸ் நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால் அதை அப்படியே வைத்து விடுவோம். ஒரு 10 வருடங்கள் கழித்து நீங்கள் அந்த யூனிட்ஸுடைய மதிப்பை பார்க்கும் போது நிச்சயமாக ஒவ்வொரு யூனிட்ஸும் பல லட்சங்கள் மதிப்பில், ஏன் கோடிகள் கூட வரக்கூடிய லெவலில் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இன்று 9500 10,000க்கு உட்பட்ட வேலட்ஸ் தான் இந்த சிஸ்டத்தில் இயங்குகிறது. குறைந்த அளவுதான் பைசல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான பைசல் நடக்கும். கோடிக்கணக்கான நண்பர்களே, கோடிக்கணக்கான பைசல் நடக்கும். ஐ மீன் கோடிக்கணக்கான டிரான்சாக்சன் நடக்கும். வாங்குவதும் விற்பதும் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விதி இங்கு இருக்கிறது. ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார், இந்த 9000 நபர்களோடு நின்று விட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டார். 9000 நபர்கள் இந்த சிஸ்டத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே இருந்து விட்டால் ஓரிரு நாட்கள் இருப்பார்கள். ஓகே, அடுத்து இந்த 9000 நபர் இருக்கக்கூடிய நபர் ஒருவர் என்ன செய்வார்? நம்மிடம் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்களில் பகுதியை விற்போம் நினைப்பார். அவர் அன்று இருக்கக்கூடிய விற்பனை விலையிலே விற்று யூஎஸ்டிடியை சொந்தமாக்கிக் கொள்வார். அப்போது சிஸ்டம் அதற்குள்ளே வேலையை செய்யும். உடனடியாக டெதரோஷன் யூனிட்ஸுடைய விலை ஏறும். இன்னொரு நபர் இருக்கிறார், விலை ஏறும். இன்னொரு நபர் இருக்கிறார், விலை ஏறும். சிஸ்டத்தில் உள்ள 100 நபரோ 200 நபரோ 500 நபரோ 1000 நபரோ விற்றுக்கொண்டே வரும்போது விலை ஏறும். அப்போது மீதி உள்ள கம்யூனிட்டி உஷாராகும். ஆகா, இது விற்றாலும் விலை ஏறிக்கொண்டே போகிறது. ஏதோ 100 பேர் வித்திருக்கிறார், எல்லாமே நாம் பிளாக் செயின்லேயே பார்க்க முடியும். எத்தனை நபர்கள் விற்பனை செய்திருக்கிறார் என்ற விஷயங்களை பார்க்க முடியும். ஃபைனல் லிக்விடிட்டியை பார்க்க முடியும். ஃபைனல் யூனிட்ஸை பார்க்க முடியும். பை பிரைஸை பார்க்க முடியும். செல் பிரைஸை பார்க்க முடியும். அவ்வாறு பார்க்கக்கூடிய நபர்கள் மீண்டும் வாங்க துவங்குவார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, ஒரு நபர் தன்னுடைய பேக்கேஜ் எந்த அளவோ அந்த அளவுக்கு 1 மடங்கு கூட, அதாவது 2x என்ற அடிப்படையில தான் விற்பனை செய்ய முடியும். அவ்வாறு விற்பனை செய்து யூஎஸ்டிடியை சொந்தமாக்கும் போது மீதி உள்ள யூனிட்ஸை வித்து யூஎஸ்டிடியை சொந்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அவர் சிஸ்டத்திலே ஒரு தொகையை பை செய்ய வேண்டும். அப்போது பை செய்யப்படும் போது சிஸ்டத்தில் டெதரோஷன் யூனிட்ஸ் உடைய விலைகள் ஏறுகிறது. ஆக இது காலத்தால் அழியாத காவியம், கலண்டு போக முடியாத ஒரு சகாப்தத்தை 2 இந்தியர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் we are very proud. டெதரோஷன் எல்லோருடைய ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான கான்செப்ட். இவ்வாறு நடக்கக்கூடிய இந்த கான்செப்ட் இதன் மூலமாக ஒரு பெரிய அஃபிலியேட்டிவ் இன்கம், மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அஃபிலியேட்டிவ் இன்கம், அதை நாம் அடுத்து பார்ப்போம். இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் செய்யும் போது ஒரு 5 போர்ட்டல்களை இதனுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக அதற்கான ஸ்பேஸ் அங்கு நம்முடைய கிரியேட்டர்ஸ்கள் அங்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எவ்வாறு சந்தோஷி நாகமுட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு நபரோ ஒரு ஆர்கனைசேஷனோ தெரியாது, பிடிஷனுடைய எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைத்து அதே போன்று
எதிர்காலத்தை அங்கு வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். அதில் உருவாக்கப்பட்ட போர்ட்டல் தான் டோவா. இவ்வளவு கேட்டேன். தினசரி கேட்க 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 உண்மையிலே ஒரு வைரத்தை எவ்வாறு மீண்டும் மீண்டும் உரசும் போது அது பட்டை தீட்டப்பட்டு ஜொலிக்கிறதோ அதே போன்று புதிதாக கேட்டது போன்ற ஒரு உணர்வு. இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் இதிலே நாம் வைரம் பாய்ந்த கட்டையாக நம்முடைய செயல்பாடுகள் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு ஆவல் ஏற்பட்டே கொண்டு வருகிறது. நண்பர்களே, டோவா மார்க்கெட் பிளேஸை பொறுத்தவரையில் உண்மையிலே இப்போது நமக்கு தெரியாது. வருங்காலங்களில் டோவா மார்க்கெட் பிளேஸ், அதன் பிறகு வரக்கூடிய போர்ட்டல்கள், ஒரே நாளில் ஓபாமா என்று கதை சொல்வார்கள். ஆனால் பெதரோசன் ப்ராஜெக்டிலே டோவா மார்க்கெட் பிளேஸிலே வரக்கூடிய போர்ட்டல்களிலே ஒரே நாளில் ஒபாமா ஆகக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான டிசைன். யாருமே இதை செய்ய முடியாது என்ற அளவிலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெதரோசன் என்ன விலையோ அதனுடைய 5 மடங்கு ஹைக்கிலே டோவாவினுடைய விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டோவா அண்ட் மார்க்கெட் பிளேஸ் பையர்களும் செல்லர்களும் கம்யூனிட்டி மெம்பர்களே பையர்களாகவும் செல்லர்களாகவும் இருந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ராஜகோபுரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சூழலிலே இந்த கான்செப்ட் அமைந்திருக்கிறது. தினசரி அதனுடைய பை செல் அடிப்படையிலே பையர்களும் செல்லர்களும் அதிகமாகி கொண்டு வருகிறார்கள். புரிந்து செயல்படக்கூடிய நபர்கள், நிலைத்து செயல்படக்கூடிய நபர்கள் இதிலே ஏராளம் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் கிளைம் கிடைத்துக் கொண்டே வருகிறது. ரீபை நடந்து கொண்டே வருகிறது. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நடந்து கொண்டே இருக்கிறது. அஃபிலியேட் இன்கம் பெறக்கூடிய நபர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அப்போது மீண்டும் மீண்டும் சிஸ்டம் புத்துயிர் பெறுகிறது. மீண்டும் மீண்டும் சிஸ்டம் வேகமாக செயல்பட துவங்குகிறது. பெதரோசனை பொறுத்தவரையில் 1.5 ஆண்டு வயது நிரம்பிய குழந்தை. டோவா மார்க்கெட் பிளேஸை பொறுத்தவரையிலே 4 மாதங்களாகிய குழந்தை. இந்த குழந்தை பருவத்திலே அண்டை நாடுகளுக்கு பயணித்து அங்கே கால் பதித்து முத்திரை பதிக்கக்கூடிய ரீதியிலே இந்த குழந்தையுடைய வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் உலகிலே உள்ள நாடுகளில் ஏகதேசம் பாதி நாடுகளுக்கு மேல் பயணிக்கக்கூடிய ரீதியிலே பெதரோசன் டோவா மார்க்கெட் பிளேஸ் அடுத்து வரக்கூடிய போர்ட்டல்கள் அமையும். நண்பர்களே, இங்கு ஒரு முக்கியமான விஷயம், 30% growth இந்த அடிப்படையில் ட்ரேட், கம்யூனிட்டி ட்ரேட் நடக்கிறது. ஒரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்கும் நஷ்டமில்லாத ட்ரேடு. 30% கீழ் யாருமே நினைத்து பார்க்காத ஒரு ட்ரேடு. உலக அரசியல் மாற்றங்கள் இந்த ட்ரேடை கட்டுப்படுத்தாது. உலக பொருளாதார இம்பேலன்ஸ் இதை கட்டுப்படுத்தாது. நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர்கள் இதை கட்டுப்படுத்தாது. பருவகால மாற்றங்கள் இதை கட்டுப்படுத்தாது. எதுவுமே கட்டுப்படுத்தாமல் தன் போக்கிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டோவா மார்க்கெட் பிளேஸ் பெதரோசனுடைய எஜமான்களாகிய நாம்
இதிலே அதிகமான சிரத்தை காட்ட காட்ட கூடுதலான நண்பர்களை இந்த சிஸ்டத்திலே இணைக்க 100% நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பிசினஸ்ல நாம் டிராவல் பண்ண இதனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். அவ்வாறு ஒரு வளர்ச்சி காணும்போது அடுத்த ஹைபர் லூப்பாக அடுத்த போர்ட்டல் நமக்கு வரும். நண்பர்களே, 30% growth எவ்வாறு? இன்றைக்கு ஒரு நபர் 500 1000 கொடுத்து டோவா வாங்குகிறார் என்று சொன்னால் இரண்டாக அது ஸ்பிளிட் செய்யப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. 40% டோவா என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்டிலும் 60% என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் பிளேஸிலும் சென்று சேர்க்கிறது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் 20% ஃபெடரேஷன்ல லிக்விடிட்டிக்கு செல்கிறது. மூன்றாவது இடத்திலிருந்து லிக்விடிட்டி. அடுத்து மார்க்கெட் பிளேஸிலே ஒருவர் செல் செய்த கிளைம் நடக்கும் போது அதுக்கு 4% ஃபீஸ் செலுத்தக்கூடிய சூழலிலே அந்த 4%த்தில் 15% லிக்விடிட்டிக்கு செல்கிறது. ஆக 4 இடங்களிலிருந்து லிக்விடிட்டிக்கு தொகை வருவதனால் ஃபெடரேஷன் வளர்கிறது, டோவா மற்றும் மார்க்கெட் பிளேஸ் வளர்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒருவர் வாங்கிய எக்ஸாம்பிள் 100 டோவா அல்லது 100 மார்க்கெட் பிளேஸ் டோவாக்கள் வாங்கும்போது அவருக்கு அன்றுள்ள விலையிலே டோவாக்கள் கிடைக்கிறது. அடுத்து நடக்கக்கூடிய டிரான்சாக்சன் அடிப்படையிலே டோவாக்கள் வெளியேறுகிறது, ஃபெடரேஷன் வெளியேறுகிறது, டோவா வெளியேறுகிறது. ரெண்டும் ஒன்றிரண்டு பின்னி பிணைந்துள்ள பிரிக்க முடியாத ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளை போன்று ஃபெடரேஷனும் டோவா மற்றும் மார்க்கெட் பிளேஸும் அங்கு வெளியேறும் போது இங்கு 5 மடங்கு வெளியேறும். ஆக ஒருவர் டோவா 100 வாங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த செகண்டிலிருந்து அவருக்கு விலையேற்றம் ஏற்படுகிறது. அது 30% எப்போது வளர்ச்சி அடைகிறதோ 10 நாளில் 30% வரலாம். அது நம் கையில் தான் இருக்கிறது. ஒரு மாதத்தில் 30% வரலாம், அதுவும் நம் கையில் தான் இருக்கிறது. 3 மாதத்தில் 30% வரலாம், எல்லாமே நம் கையில் தான் இருக்கிறது. ஐ மீன் நம்முடைய கம்யூனிட்டி. இந்த 30% growth வந்ததும் அவர் அதை செல் செய்கிறார். டோவாவில் உள்ள டோவாக்களும் மார்க்கெட் பிளேஸில் செல் செய்யப்படுகிறது. 30% growth வந்ததும் மார்க்கெட் பிளேஸில் உள்ள டோவாக்களும் மார்க்கெட் பிளேஸிலே செல் செய்கிறது. அங்கு ஒரு சீனியாரிட்டி, ஒரு கியூ, ஒரு ஆர்டர், ஒரு ப்ரொசீஜர். பேங்க்ல கியூ இருக்கிறது போன்று, டோக்கன் இருக்கிறது போன்று ஒரு ப்ரொசீஜர். அங்கு போகும்போது வரிசைப்படி நம்முடைய விற்பனை செய்த டோவாக்கள் வாங்குவதற்கான நபர்கள் எவ்வாறு வாங்கப்படுகிறது? இங்கு செலுத்தப்படக்கூடிய தொகையிலே 40% ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கும் 60% மார்க்கெட் பிளேஸுக்கும் செல்லும் போது அந்த 60% தொகை மூலமாக வாங்கக்கூடியவர் அதை வாங்குகிறார். வரிசை பிரகாரம் வாங்கும் போது உரிய நபருக்கு கிளைம் கிடைக்கிறது. கிளைம் கிடைக்கும் போது அவர் கிளைமை கிளிக் செய்யும் போது 4% அங்குள்ள ஃபீஸின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டு மீதியுள்ள தொகை முழுவதாக அவருக்கு அவருடைய வேலையிலே போய் சேருகிறது. இது கம்யூனிட்டி இன்னும் அதிகமாக பைசல் அதிகமாக ஃபெடரேஷன் விலை ஏற டோவா விலை ஏற நண்பர்களே, இன்னும் சில பல மாதங்களில் முன்பு இருந்தது போன்று
ஒரு மாதம் ஒரு ட்ரேட் குறைந்தபட்சம் செய்யக்கூடிய நிலையிலே சிஸ்டம் தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக ஒரு பொன்னான வாய்ப்பு, ஒரு அஃபிலியேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி நினைத்ததை நினைத்தவாறு நாம் எதிர்கொள்வதற்கு, நம்முடைய லட்சியங்களை குறிக்கோளை எட்டி பிடிப்பதற்காக ஒரு அபிலிட்டி ப்ரோக்ராம், அருமையான ப்ரோக்ராம், எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸும் இல்லாமல் இன்ஸ்டன்டாக அதே வேளையில் என்கேஷ் செய்யக்கூடிய ரீதியிலே சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்படி உடனடியாக கிடைக்கக்கூடிய இன்கம் அடிப்படையிலே கொண்ட எந்த கான்செப்டை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. வாரம் என்று சொல்வார்கள், மாதம் என்று சொல்வார்கள், இதை செய்தால்தான் அதை தருவேன் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல், எந்த விதமான சர்வீஸ் காஸ்டும் வராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய அஃபிலியேட்டிவ் இன்கத்தை 100% நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கான்செப்ட் தான் ஃபெடரோஷன், தோவா மற்றும் மார்க்கெட் பிளேஸ். இதிலே 10 நிலைகளில் ஃபெடரோஷனில் இருந்து நமக்கு கமிஷன் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் லெவல் 10%, இரண்டாவது லெவலிலே 3%, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது கமிஷன். அதே வேளையில் 3, 4, 5 லெவல்களில் 2% நாம் கமிஷன் பெற வேண்டும் என்று சொன்னால் 50 USDT சொந்த வணிகமாகவும் 5 டைரக்ட் ரெஃபரல் சொந்தமாகவும் ஓவரால் 250 டைரக்ட் வால்யூம் பிசினஸை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அந்த நிலைகளில் 2% கமிஷனும் பெற்றுக் கொள்ளலாம். 6, 7, 8 நிலைகளில் 1%, 9, 10 நிலைகளில் 0.5% நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் 100 USDT சொந்த வணிகமாகவும் 5 நபருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த 5 நபர்கள் மூலமாக 500 USDT வணிக நாம் செய்தோமானால் முழுமையான கமிஷனை பெற்றுக் கொள்ளலாம். இதே டார்கெட்டில் தான் டோவாயினுடைய கமிஷனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. டோவாயை பொறுத்தவரையில் 20% முதல் நிலைக்கும், 5% இரண்டாம் நிலைக்கும், 3, 4, 5 நிலைகளுக்கு 3% கமிஷனும், 6, 7, 8 நிலைக்கு 2%, 9, 10, 11 நிலைக்கு 1% கமிஷனும் கிடைக்கிறது. நண்பர்களே, இங்கு ஃபெடரோஷனுடைய வணிகமும் டோவாயுடைய வணிகமும் 100% டார்கெட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த அஃபிலியேட் கமிஷன் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. எக்ஸாம்பிள், சிறிய அளவிலே ஒரு வணிகம் செய்தாலும் போதும். துவக்கத்தில் 20% ஃபெடரோஷனில் இணைந்து கொண்டு 20 USDT ஃபெடரோஷனில் இருந்து இணைந்து கொண்டு 200 USDT டோவா மார்க்கெட் பிளேஸிலே ஒருவர் முதலீடு செய்து அஃபிலியேட்டிவ் புரோகிராமராக திரும்பி பார்க்காமல் தன்னுடைய அஃபிலியேட்டிவ் புரோகிராமை செய்து கொண்டே வரலாம். அவ்வாறு வரும்போது டீம் டெவலப்பாக அவருக்கு பெரிய ஒரு தொகை அங்கு காத்திருக்கிறது. ஆனால் அவர் முதலீடு செய்த 20 ஃபெடரோஷன் வளர்ந்து வருகிறது. 200 டோவா மார்க்கெட் பிளேஸ் 30% கமிஷனுக்கு தயாராகிறது. ஆனால் அந்த 3, 4 மாதங்களில் இவர் அதைவிட தினசரி 100, 200 USDT எடுக்கக்கூடிய ரீதியிலே தன்னுடைய அஃபிலியேட்டிவ் புரோகிராமை செய்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல நண்பர்களே, ஃபீஸிலும், அதாவது கிளைம் அந்த ஃபீஸிலும் 12 லெவலிலே கமிஷன் கிடைக்கிறது. முறையே 15%, 5%, 3, 2, 1, 1. இப்படிப்பட்ட கிடைக்கக்கூடிய கமிஷன் மட்டுமல்லாமல் ஒரு அருமையான ரேங்க்,
அதாவது யார் ஒருவர் 5 டைரக்டர் அவர்கள் கொடுத்திருக்கிறாரோ அதன் மூலமாக சொந்த டார்கெட் 100 டைரக்ட் ரெபரல் டார்கெட் 500 கொடுத்து டீம் மூலமாக ஒரு 5000 USDT அவர் பிசினஸ் கொடுத்தால் அவர் சில்வர் என்ற கேட்டகரியிலே வருகிறார். அந்த கேட்டகரியிலே 4% சில்வர் ஆன பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு வணிகத்திலும் 4% அவருக்கு கமிஷன் கிடைக்கிறது. ஆக நண்பர்களே, அது ததரோசனாக இருந்தால் 10 + 4 14, அது டோவாக இருந்தால் 20 + 4 24. இவ்வாறு அடுத்த நிலையில் கோல்டு என்ற நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் அறிமுகம் செய்த 5 நபர்களில் ஏதாவது 2 நபரை, அதாவது 2 டிஃபரண்ட் லெக்கில் இருந்து 2 நபரை சில்வர் ஆக்கி கொண்டு ஓவரால் 25,000 பழைய வணிகமும் சேர்த்து, சில்வர் வணிகத்தை கழித்தல்ல சேர்த்து 25,000 வணிகம் கொடுத்திருந்தால், USDT கொடுத்திருந்தால் அவர் கோல்ட் ஆகிறார். அடிஷனலாக 4% கமிஷன் பெறுகிறார். ஆக 8% புதிதாக எடுக்கக்கூடிய அணியிலிருந்து 8% அவர் கமிஷன் பெறுகிறார். சில்வராக வந்த அணியில் இருந்தவர் 4% சில்வருக்கும் இவருக்கு 4% கிடைக்கிறது. நண்பர்களே, அந்த நபர் 2 கோல்டு நபர்களை உருவாக்கி 1,00,000 USDT கொடுத்தால் எமரால்டு என்ற கேட்டகரிக்கு வருகிறார். எமரால்டு என்ற கேட்டகரியிலே வரும்போது இன்னும் 4% கமிஷன் அதிகமாக பெறக்கூடிய சூழலில் அவர் 12% கமிஷன் பெறுகிறார். 2 எமரால்டு டைரக்டர்களை உருவாக்கும் போது டயமண்ட் நிலைக்கு வருகிறார். டயமண்ட் நிலை வரும்போது அவர் ஓவரால் 5,00,000 USDT வணிகம் கொடுத்திருக்க வேண்டும். டயமண்ட் என்ற நிலையிலே வரும்போது அவருடைய வணிகம் ஒரு சிறந்த வணிகமாக இருக்கும். குறைந்தபட்சம் தினசரி ஒரு 1000 USDT பெறக்கூடிய ரீதியிலே அவர் மாறுவார். அதே வேளையில் அவர் அறிமுகம் செய்த நபர் டயமண்ட் ஆகும்போது ஒரு 10,000 USDT தினசரி பெறக்கூடிய ரீதியிலே அவருடைய அணி வலுவாக மாறும். இது ஒரு சிறிய பிசினஸினுடைய வருமானம். இது லட்சக்கணக்கான அளவில் இந்த பிசினஸ் டிரான்சாக்சன் நடக்கும்போது இது தினசரி 1000 அல்ல, 10,000 அல்ல, ஏன் அதற்கு மேல் லட்சங்களும் வாங்கக்கூடிய வானமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் இதனுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளது. நண்பர்களே, நீங்கள் பிசினஸை பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய பலனை தர முடியாத அளவில் தான் எல்லா கான்செப்டுகளும் இருக்கும். நீங்க கடுமையாக எஃபோர்ட் போடுவீங்க, வலுவான அணியை உருவாக்குவீங்க. ஆனால் சீலிங் என்ற அடிப்படையிலே வாரம் இவ்வளவுதான், தினசரி இவ்வளவுதான், மாதம் இவ்வளவுதான், இதை பெற வேண்டுமென்றால் இதை செய்ய வேண்டும் என்று ஏகப்பட்ட ஃபுல் ஸ்டாப்புகள் வைத்திருப்பார்கள். ஆனால் இங்கு நீங்கள் தினசரி 1,00,000 USDT எடுக்க வேண்டும் என்று முனைப்போடு களப்பணி செய்தாலும் 1,00,000 USDT பெறலாம். ஏன் 2,00,000? அது உங்களுடைய கைகளில் உள்ள, உங்களுடைய அணிகளில் உள்ள, நீங்கள் உருவாக்கக்கூடிய அணி எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்து பல பல அணிகளை உருவாக்கி லட்சக்கணக்கான USDTகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் நம்ம பல நபர்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு இது வருடங்கள். நண்பர்களே, இந்த பிசினஸை பொறுத்தவரையில் லைஃப் லாங் பிசினஸ். இது ஜெனரேஷன் பிசினஸ். இந்த பிசினஸுக்கு அழிவு என்பதே கிடையாது. இன்டர்நெட் எவ்வாறு உருவாகி இன்று வரை அது நிலைத்திருக்கிறதோ, இன்னும் அது நிலைத்திருக்குமோ, அதே போன்று ததரோசன் என்ற பிசினஸ் அடித்தளம் ஒரு ஸ்ட்ராங், வெரி வெரி ஸ்ட்ராங். அதே வேளையில் அதில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய லெவலில் அதனுடைய கான்செப்ட் அமைந்திருக்கு. ஒரு வெயிட்லெஸ் மெட்டல்
ஒரு ஸ்ட்ராங் வெயிட்லெஸ் மெட்டல் எவ்வாறு இருக்குமோ அதே போன்று இந்த தெதரோஷனுடைய அடிப்படை நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு 3 விஷயங்கள் அடிப்படையாக வைத்திருப்பதனால் இது மீண்டும் 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 ஒரு பெரிய உச்சத்துக்கு அடையும். நான் இந்த சிஸ்டத்தில் களப்பணி செய்கிறேனோ இல்லையோ, ஆனால் இந்த சிஸ்டம் நிச்சயமாக காலம் கடந்து செல்லும். காலம் கடந்தாலும் நிலைத்து நின்று வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அந்த 3 விஷயங்கள் தெதரோஷனை பொறுத்தவரையில் அதனுடைய தெதரோஷன் விரிச்சுலத்தினுடைய அளவு 2x. அது எத்தனை $1000 விலை ஏறினாலும் ஒரு 1000 என்ற அளவிலே பேக்கேஜ் வைத்திருப்பவர்களுக்கு 2000 என்ற அளவிலே தான் USDT அதை எடுத்துக்கொள்ள முடியும். மீண்டும் அவர் எடுக்க வேண்டுமானால் மீண்டும் அவர் ரீபை செய்ய வேண்டும். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இரண்டாவது விஷயம், அபிலேட்டிவ் இன்கம் பெறக்கூடிய நபர்கள் அவர்கள் 300% என்ன டோவாயிலே இன்வெஸ்ட் செய்திருக்கிறார்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டிலே 300% எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்க ஹோல்டிங்ல இருக்கும். அதை பெற வேண்டும் என்றால் அவர் டோவாயில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். மற்ற நிறுவனங்களைப் போல் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பதல்ல. அங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 30% growth காத்திருக்கிறது. அந்த 30% 3 நாட்களில் இருக்கிறது. நாளடைவில் 3 நாட்களிலே கிடைக்கக்கூடிய ரீதியிலே அந்த சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. எவ்வாறு இப்போது 100 மைல் 150 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் பிற்காலத்தில் ஹைப்பர் லூப் என்ற அடிப்படையிலே மணிக்கு 1000 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வேகத்திலே செல்வது போன்று நிச்சயமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 3 நாட்களிலே, வெறும் 3 நாட்களிலே, இன்று நாளை மறுநாள், இன்று கொடுக்கக்கூடிய டோவா, இன்று வாங்கக்கூடிய டோவா, ஒரு நாள் இடைவெளி விட்டு அடுத்த நாள் நாம் மாறும்போது 30% குரோத்துக்கு வரும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் ஏற்படாது. காலம் பதில் சொல்லும். நண்பர்களே, அடுத்த விஷயம், நாம் என்ன கொடுக்கிறோம் அந்த கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பிரின்சிபலும் அதனுடைய ப்ராஃபிட்டும் சேர்த்து நமக்கு திரும்ப கிடைக்கிறது. அது கிடைப்பதில் 50% ரீபை செய்ய வேண்டும். ஆக 3 நிலைகளில் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சிஸ்டம் அதை எடுத்துக்கொண்டு அவருக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப கொடுக்கிறது. அவரிடம் வாங்குகிறது, குரோத்தை ஏற்படுத்துகிறது, கொடுக்கிறது. அவரிடமிருந்து வாங்குகிறது, குரோத்தை ஏற்படுத்துகிறது, கொடுக்கிறது. எந்த சூழலிலும் உடா ப்ராஜெக்டில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் ₹1 கூட என்ன எனக்கு இழப்பு ஏற்பட்டது என்று சொல்ல முடியாத அளவிலே, ஏற்கனவே நான் துவக்கத்தில் சொன்னது போல 100 கோடி ரூபாய் அவர் பந்தய வைத்துக் கொள்ளலாம். நெவர் நெவர் நெவர், ஒருபோதும் அந்த சூழ்நிலை ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கான்செப்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை அத்தனை பேரும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து ட்ரேட் என்ற அளவிலே நமக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பு இருக்கிறது. 40-60 என்ற அளவிலே நாம் ட்ரேடு செய்யும் போது, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ற அளவிலே ஒரு 1000 USDTகளை நாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறோம். அப்படி தினசரி பல முறைகள் அதை செய்கிறோம். 40-60 என்ற அடிப்படையில் சிஸ்டம் அதை வாங்குகிறது. அப்போது ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுக்கிறது. 5 முறை செய்யும் போது 5 பாயிண்ட் கொடுக்கிறது. 10 முறை செய்யும் போது 10 பாயிண்ட் கொடுக்கிறது. இது ஒரு கேலண்டர் மந்திலே 1ஆம் தேதி முதல் 30 அல்லது 31ஆம் தேதிக்கு உட்பட்ட காலத்திலே எவ்வளவு ட்ரேட் நடந்திருக்கிறதோ
அதன் அடிப்படையிலே அந்த மாதம் நடந்த டேர்ன் ஓவரின் அடிப்படையிலே நமக்கு அதுக்கு பாயிண்ட்ஸுகள் கிடைக்கிறது. அந்த பாயிண்ட்ஸுகள் ஃபியூச்சரில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூஎஸ்டிகளை பெறக்கூடிய ரீதியிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லோருக்கும் ஏற்ற வாய்ப்பாக இந்த உடா கான்செப்டுடைய டோவா மற்றும் மார்க்கெட் பிளேஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை அனைவரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக பயன்படுத்திக் கொண்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த நல்ல வேளையிலே எல்லா வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க மீண்டும் ஒரு முறை நன்றி நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நன்றி சார், மிகவும் சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. பிட்காயின் ஒரு புரட்சி செஞ்சது, அடுத்த ஒரு புரட்சி உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்ற கேள்விக்குறி நம்ம கண்டிப்பா அந்த புரட்சி நம்ம டெதர் வெர்ஷன் உடா காயின் செய்ய போகுது. அன்பு நண்பர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். தொடர்ந்து இப்படி நீங்க ஜூமை பயன்படுத்துங்க, அநேக உங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. இதுல வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். நம்ம வேற எதாவது பேச போறீங்களா சார்? யாருன்னா பேச போறாங்களா? குமார் சார், நன்றி நல்வாழ்த்துக்கள். நாளை ஆமா, காலை நடக்குது ப்ரோக்ராம். காலை 7:35 நம்ம ப்ரோக்ராமுக்கு அச்சுவசத்துல கலந்துக்கணும். சில்வர், கோல்டு, எமரால்டு, டைமண்ட். லிங்க் யார் உங்களை கிடைக்காதவங்க உங்க அறிமுகப்படுத்திட்டு கேட்டுங்க. காலை 7:35 தமிழ் ப்ரோக்ராம் அச்சுவசுக்கு இருக்கு. நன்றி. நம்ம இதோட ஜூமை முடித்துக் கொள்ளலாம். இரவு வணக்கம்.